ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முயற்சி இருக்கணும். முயற்சியோட உங்களுக்கு என்ன இருக்கணும்னா தன்னம்பிக்கை இருக்கணும். மெயின்ஸ் மட்டும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு அரௌண்ட் 90%. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரப்போகிற 30 நாளில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எப்படி அந்த கட் ஆஃப் எப்படி நீங்கள் ரீச் பண்ணுறது, அப்புறமா இங்கிலீஷில் எப்படி நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இப்போ எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிக்கணும், என்ன பண்ணால் நம்மளால் 100 out of 100 இங்கிலீஷில் எடுத்து 25 out of 25 மேக்ஸில் எடுத்து அது போக கட் ஆஃபை ரீச் பண்ண முடியுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து தினமும் டிஎன்பிஎஸ்சி இல்லைனா உஸ்தாதின் அகாடமி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இங்கே பிளேலிஸ்ட் இருக்கும், ஹோம் இருக்கும். அதில் பிளேலிஸ்ட்டை கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளே பண்ணிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் 1 by 1 உங்களுக்கு இந்த சைடு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் 25 போயம் இருக்கும், ப்ரோஸ் எல்லாமே இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு கிராமர் போடுற எல்லா அப்டேட்ஸும் இதில் தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 1 by 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக இதில் வந்து நான் டீச் பண்ணுவேன். ஆனால் டீச் பண்ணுறது கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேள்வி கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு 1 by 1 நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருவீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி தான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். சார் இப்போ எப்படி சார் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் வந்து எப்படி நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எனக்கு இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம இப்போ வந்து 1 by 1 வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நோட்ஸ் எழுதியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஓகே, ஒரு வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்க, படிச்சிட்டீங்க. இது வந்து யாருன்னா நார்மலாக எல்லாரும் பண்ணுறாங்க, நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ யாரெல்லாம் அச்சீவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ். ஸோ அச்சீவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நோ ஒன் பட் யார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ரெஃபரன்ஸ் வச்சு பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அவங்க நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகே, தேர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. ஃபிஃப்த்து என்னன்னு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் இருந்து எதெல்லாம் தப்போ அதெல்லாம் அவங்க சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, நோட்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, ரிவிஷன் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதை பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட் எழுதுனீங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் தவற விட்டீங்கன்னாலே என்ன ஆகும்னா நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், சச்சின் டெண்டுல்கரோட அந்த ப்ரோஸை வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துட்டு பிளேயிங் இட் மை வே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? இட் இஸ் ரிலேட்டட் டு இஸ் ஆட்டோபயோகிராஃபி நேம் தான் பிளேயிங் இட் பை மை வே. ஸோ இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவருக்கு வந்து சம்மர் கேம்ப் லீவில் வந்துட்டு 60 நாள் இருக்கும். இந்த 60 நாளில் வந்து அவர் 55 மேட்ச் விளாண்டுருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கொஸ்டினில் இந்த 2 நம்பருமே இருக்குது. இது டேஸையும் இங்கிட்ட வந்து கொடுத்துட்டு இதை வந்து அந்த சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு 55-16 சொல்லி நீங்கள் கலர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணதுனால உங்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்படி தான் வந்து எக்ஸாமில் போய் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப பெரிய பாடம். எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போவே வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் வந்து பாஸ் ஆகணும், ஒரு ஆஸ்பிரண்ட்லேருந்து ஒரு அச்சீவராக நீங்கள் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது
யூ ஷுட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களை நீங்களே வந்து தயார் பண்ணிக்கணும். இதை தான் வந்து அச்சீவர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சிஏவில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்த ஒருத்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் ரைட் மார்க் டெஸ்ட் தி ஃபைனல் எக்ஸாம் வில் பி யோர் மார்க்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நீ எக்ஸாமே எழுதலைன்னா உன்னோட ஃபைனல் எக்ஸாம் தான் உனக்கு மார்க் டெஸ்ட்டு, நீ போய் சும்மா எழுதிட்டு வந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே சார், டெஸ்ட்டு எழுதியாச்சு, இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணுங்கள். திருப்பி டெஸ்ட் எழுதுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தடவை உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அவ்வளோ தடவை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்துட்டு 2 தடவை டெஸ்ட் எழுதி ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டால் நம்பிக்கை வந்துடும். சில பேருக்கு 4 தடவை போட்டால் நம்பிக்கை வரும். உங்களுடைய விஷ், உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, 100 out of 100 வாங்குறதுக்கு இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் உங்களுக்கு எல்லா ஆத்தர்ஸோட ஒரு டோட்டலான ஒரு ஜிஸ்டாக இப்படி வந்து கொடுக்குறேன். கடைசியாக எக்ஸாமுக்கு போகும்போது அதை தூக்கிக்கிட்டே போங்க, தூக்கிட்டே வாங்க, ஃபினிஷ். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக அதை சீக்கிரமாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 25க்கு 25 எடுக்கணுமே சார் நான் மேக்ஸில், அது பாசிபிளான்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, HCF LCM நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. HCF LCM நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் HCF LCM தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வரைக்கும். யாரெல்லாம் மென்சுரேஷன் நல்லா படிச்சிருக்கா, யாரெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் மேக்ஸிமம் சம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ இந்த பெரிய ரோலை வந்து நீங்கள் எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 டாபிக், சின்ன டாபிக் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 15 வரும். ஏன்னா நம்பர் சிஸ்டம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் 2 நாள் கொடுக்கணும், 30 நாள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சால்வ்டு. ஆனால் நீங்கள் இதை எப்படி படிக்கணும்னா, திருப்பி ஈஸியானதை மட்டும் படிக்கக்கூடாது. எதெல்லாம் உங்களுக்கு வராதோ, எதெல்லாம் நீங்கள் வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ட்ரை பண்ணணும் ஒரு நாள். இன்னொரு நாள் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், அந்த 25க்கு 25 ஒரு ஸ்மார்ட் வேல கவர் பண்ணலாம். சரி சார், இதில் வந்து நான் எதையாச்சும் விடலாமா அப்படின்னு கேட்டால் விடவே கூடாது. முக்கியமாக இந்த டைஸு, கேலண்டர் சம்ஸு, பிளட் ரிலேஷன், இந்த இன்ட்டு போட்டு மைனஸ் போட்டு ஆப்ரேஷன்ஸ் எங்கே என்ன வரும், ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதையும் கவர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிலபஸில் கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸு இது எல்லாத்தையும் யார் கவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் 25 மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லலை. அவங்க தான் இந்த 25 மார்க் எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கு தேவையான அந்த நம்பிக்கையோட போவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முயற்சி இருக்கணும். முயற்சியோட உங்களுக்கு என்ன இருக்கணும்னா தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டுமே தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா இது 25 மார்க்கை வந்து தரப்போகுது. என்னதான் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு போனாலும் கடைசியாக அங்கே போய் ப்ரெசன்ட் நாலேஜை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், போய் நீங்கள் எங்கேயாவது ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு போய் அட்டன் பண்ணி ஒரு உட்காந்து எழுதி அந்த நர்வஸ்னஸை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், பழகிக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஆக்கிக்கலாம். இல்லையா, எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்லை, நான் வந்து வீட்டில் இருந்தே அந்த டைம் மிச்சம் பண்ணி நான் வந்து படிக்கணும், டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலன்னா கற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்து நம்ம முக்கியமாக பேச போகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 8 லட்சம் பேர், அதாவது 7,90,000 மெம்பர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் எல்லாரும் சொல்லுவாங்க என்னதான் அப்ளை பண்ணாலும் கடைசி வந்துட்டு யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆகுறாங்க, யாரெல்லாம் சும்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்காங்க, சும்மா வந்து அட்டன் பண்ணுறாங்க. மூணாவது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க. நாலாவது வந்துட்டு சரி ஓகே இந்த கடைசி 30 நாள் நம்ம படித்து தான் நம்ம வந்து பாஸ் ஆக போகிறோமா, இந்த இடத்துல தான் நிறைய பேர் கழிவாங்க, அதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்போ 5th மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் படிக்கிறவங்க. அது எவ்வளோ சார் மிச்சம் வரும்னு கேட்டால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் வருவாங்க. 50,000 பேர் வருவாங்க. 50,000 பேர் வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து என்ன ஆகும்னா ஓரளவுக்கு
யார் வந்து உள்ள போய் ப்ரெசன்ஸ் யூஸ் பண்றாங்க, யார் வந்து உள்ள போய் ப்ரெசன்ஸ் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த லிஸ்டிங்குள்ள போய் மெயின்ஸ் எக்ஸாம் போறாங்க. மெயின்ஸ் மட்டும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு அரௌண்ட் 90% நீங்க பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க தான் காம்படிஷன் ஹெவி ஹெவி ஹெவி. ஸோ இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ மற்றபடி ஜிஎஸ்க்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து அடுத்த கேள்வி வந்து வருது. ஜிஎஸ் அப்படின்னா என்னதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருக்கிறதுலே பெரிய மண்டவலி ஜிஎஸ் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ இன்னைக்கே இதை பார்த்து முடிச்சோடனே ஏதாச்சும் இங்கிலீஷில் படிச்சிருக்கிற ஒரு 100 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அது போக ஒரு 25 கொஸ்டின் நீங்கள் படித்த மேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு டிஎன்பிஎஸ்சி பேப்பர் எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா ரேண்டமாக பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு 30லேருந்து ஒரு 50 மார்க்லேருந்து வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃப்ளூக்காக அடித்தா கூட. பட் அதுக்குமே நீங்கள் சில விஷயங்கள் படிக்கணும். இது அப்படியே வரும்னு நான் சொல்ல மாட்டேன், 75 தெரியாமலாம் வராது. பட் வரும், அதாவது அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்குள்ளே வந்து இந்த 30லேருந்து 50 தான் வேரி ஆகும். ஸோ அப்படி பார்த்தாலும் நீங்கள் இங்கே வந்து நான் ரொம்ப ஹையான மார்க்கே வச்சுக்கிறேன். 120 எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 30 எடுத்தா 150 வரும், ஒரு பார்டர் மார்க். பட் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் மினிமம் என்ன பண்ணலான்னா இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்கே ஒரு 95 எடுப்பாங்க, இங்கே ஒரு 23 எடுப்பாங்க, இங்கே ஒரு 45 எடுப்பாங்க. ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் 13 10 பாருங்க, 13 10 12 ப்ளஸ் இங்கே ஒரு 4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 163 மார்க் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹையான மார்க் என்னை கேட்டால். ஸோ இந்த மார்க்கு நீங்கள் வந்து இங்கே 45 எடுத்தாலே வருது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையோட நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, தேர்டு இதை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த 163 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த 163 மார்க்லாம் இது ரெண்டும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா. ஸோ உங்களோட எய்ம் என்ன இருக்கணும்னா மேஜர் டைம் ஃபார் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அண்ட் அது பேர் என்னது மேக்ஸ். அது போக இருக்கிற டைமில் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் தரவு பண்ண முடியுமோ தரவு பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஷார்ட்ஸ் மாதிரி யாராவது போடுறாங்களான்னு பார்த்து பாருங்கள். சும்மா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி ஒலிம்பிக்ஸ்லேயே உட்காந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காதீங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்பவே வந்து போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் நான் சொல்ல விரும்பினது. ஸோ யாரெல்லாம் எப்படி இங்கிலீஷ் படிக்கணுன்றதை நம்ம பேசியாச்சு, எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த 30 நாள் இருக்கணுன்றதையும் நம்ம பேசியாச்சு. ஸோ நம்பிக்கையோடு இருங்க, அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் இஸ் ஹாஃப் சக்ஸஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம தைரியமாக போய் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தாலே அதுவே பாதி வெற்றி அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அதை கண்டிப்பாக எல்லாரும் வந்து பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்றைக்கும் உங்களை வந்து நான் வேறு ஒரு கான்செப்ஷுவல் வீடியோ கிராமர்லேயும் உங்களை மீட் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம வேறு கான்செப்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸ் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, சீன் அனதர் வீடியோ. எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதீன் அகாடமி. தேங்க்யூ.